வந்தாருன்னா அட்லீஸ்ட் அவர் பேட் பண்ணலனா கூட கீப் பண்ணாருன்னா கூட அவர் ஃபீல்டை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுவார். ஸோ ரிசல்ட்ஸ் பெட்டராக வரும்னு சொல்கிறாங்க. அது பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா லைக் லாஸ்ட் டைம் பர்ஃபார்மன்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே கம்போஜ் பர்ஃபார்மன்ஸே லாஸ்ட் டைம் தோனி இருக்கப்போ கொஞ்சம் பெட்டராக இருந்தது. ஆனால் இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கனாலுமே எல்லாம் கம்போஜ் ஓவர்ஸ்லேயே ஸ்டார்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த இதுதான். ஸோ தோனி கேன் ஹெல்ப் த டீம். ஆனால் வந்து ஒரு குரூப் ஒர்க் தான் வின் பண்ண வைக்கும். அதனால் 1% மேலே நம்ம தோனி மேலே மட்டும் சொல்லிவிட்டு நம்ம வந்து பெட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் லைக் இப்போ தோனி வந்தாங்கன்னா கொஞ்சம் டீம் பெட்டர் ஆகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ ப்ரூவிஸ் இல்லாததே பெரிய நெகட்டிவாக தான் இருக்குது. அதுவுமே லைக் இப்போ போயிட்டு இருக்க T20 ஸ்டாண்டர்ட்ஸ் படி ஸ்கோரிங்கே லைக் எல்லாமே 220 230 above தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்ம இப்போ SRH எல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் பிளேலே அரௌண்ட் 80 to 90 ரன்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம அதுலேயும் லேக் ஆகிற மாதிரி தெரியுது எனக்கு. பவர் பிளேலேயும் லைக் 80 அரௌண்ட் 90 கிட்ட கொண்டு போனாங்கன்னா வேணா மேபி மோர் சான்சஸ் ஆஃப் வின்னிங்கும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சஞ்சு கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடணும் அவர் சைடில் இருந்தும். அதுதான் நம்ம சைடில் இருந்து. சண்டே ஆர்சிபி கூட அதுவும் ஒரு பேட்டிங் பிச்சு 250 போகக்கூடிய ஸ்கோர், இவ்வளோ வீக்கான போலிங் வச்சுட்டு ஆர்சிபி மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டீம் எப்படி டேக்கிள் பண்ண போகுது? கரெக்ட் தான். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணினா பெட்டர் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி. பட் சேஸ் பண்ணுறதுக்கு தானே ஈஸியாக இருக்கும். சேஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆனால் அவங்க 250 260 ப்ளஸ் அடிச்சிட்டாங்கன்னா இங்கே பேட்ஸ்மேன்ஸும் நம்ம லைனப்பே ரொம்ப இதாக தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா யார் அடிச்சிருப்பானா ஆயுஷ் அடிச்சிருப்பாரு. அதே மாதிரி தூபே கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு. மோஸ்ட்லி அந்த பேசிஸ்லேயே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம 2 to 3 பேட்ஸ்மேன்ஸ் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியே நம்மளால பண்ண முடியும். ஏன்னா கண்டிப்பாக ரிலீஸ் செய்யணும். அப்போ தான் நம்ம கொஞ்சம் சேஸ். ஏன்னா அரௌண்ட் 5 டவுனே பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு பேட்டிங் இல்லை. ஆனால் மற்ற டீம் இப்போ எக்ஸாம்பிள் பஞ்சாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அரௌண்ட் 8-9 வரைக்குமே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங்கே இருக்குது. ஸோ சிஎஸ்கேக்கு வந்து பேட்டிங் லைனப்போ கொஞ்சம் மாற்றுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அங்கே என்ன பேசிக்கிறாங்கன்னா ஆர்சிபியில் ஏசல்வுட்டும் ஜேக்கப் டஃபியும் ஒன்றா ஒரே டீமில் ஸ்பெல் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. டிம் டேவிடியோ இல்லை ரொமாரியோ ஷெப்பர்டோ பெஞ்ச் பண்ணி அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கர் ஆகிடும்ல அப்போ பேட்டிங். ஆமாம், இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக தான் செய்யும். அதான் நான் சொல்கிறேன். இப்போது லைக் சஞ்சு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணணும். அதே மாதிரி ருத்து வந்து இன்னும் அந்த 50 ஓவர் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே ஓடிஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே போயிட்டு இருக்காரு. அதனால் இப்போது என்ன T20க்கு நடைமுறைக்கு சாத்தியமோ அந்த மாதிரி ஆடினா தான் அவருக்குமே சான்சஸ் கிடைக்கும் T20 வேர்ல்ட் கப்லேயே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குனாலுமே. ஸோ அவருமே கொஞ்சம் அக்ரெசிவான ஆக்ஷனில் தான் போகிற மாதிரி தான் இருக்கணும். அதுதான் இப்போதைக்கு